வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையின் விசேட அம்சமே இன பல்வகமைதான். ஆதலால் அனைத்து இன மக்களின் உரிமைகளும் கௌரவங்களும் பாதுகாக்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம் என்று பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த பிரதமர் ஹரணி வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முதல் முறையாக வட்டுக்கோட்டைக்கு வந்திருக்கின்றேன். இங்குள்ள மக்களை சந்தித்ததில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதிய பெருமை வட்டுக்கோட்டை மக்களுக்கும் உள்ளது. சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு குடிமகனை இன்று நாட்டின் ஜனாதிபதியாக நீங்கள் மாற்றி இருக்கின்றீர்கள். நாடாளுமன்றத்தில் இன்று பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. உங்களின் பிள்ளைகள், உங்களுடன் தெரிந்தவர்கள், உங்களின் உறவுகள் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உங்களின் பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாக அறிவார்கள். அவர்கள் உங்களுக்காக அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய உள்ளனர். இன்றைய நாடாளுமன்றத்தில் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், தொழிற்சங்கவாதிகள் இருக்கின்றார்கள், மலையக மக்களின் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அத்துடன் இம்முறையே கட்சியொன்று நாட்டின் 25 மாவட்ட மக்களின் ஆதரவை பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. இலங்கையின் சிறப்பம்சங்களில் ஒன்று பல்வகமையாகும். உரிமைகள் அனைவருக்கும் உரியன. ஆதலால் அனைத்து இன மக்களுக்கும் கௌரவமான வாழ்க்கையை எமது அரசாங்கம் உறுதிப்படுத்தும். இங்கே பிரச்சனைகள் இருக்கின்றன. விவசாயிகளின் நிர்ணய விலை, இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு என பல்வேறுபட்ட விடயங்கள் உள்ளன. அனைத்துக்கும் நாங்கள் தீர்வை தேடி வருகின்றோம் என்றார். பாடசாலைக்குள் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது, அங்கு அரசியலுக்கு இடமில்லை என்று கூறி வரும் பிரதமர் ஹரணி தனது கருத்துக்களை தானே மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளார். பாடசாலைக்குள் அரசியல்வாதிகள் நுழைவதை தடை செய்ய வேண்டும். இது ஒரு தவறான கலாச்சாரம் என்று பிரதமர் ஹரணி நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றார். இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் கூட இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்டு பிரதமர் ஹரணி பாடசாலையொன்றில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியினரின் இந்த நடவடிக்கை சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியினர் சொல்வது ஒன்றாகவும் செய்வது இன்னொன்றாகவுமே இருக்கின்றது என்று அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சுதந்திர இலங்கையின் வரலாற்றில் தோன்றிய மிகவும் பலவீனமான அரசாங்கம் என்றால் அது தேசிய மக்கள் சக்திதான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விமர்சித்துள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இன்று நாடு மிகவும் பலவீனமான பாதையில் பயணித்து வருகின்றது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேறி வருகின்றனர். முதலீட்டாளர்களை தக்க வைக்க அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2028ஆம் ஆண்டில் நாங்கள் நாணய நிதியத்துக்கு கடன்களை திரும்ப செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். ஆதலால் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். கடன்களை செலுத்த வேண்டுமானால் நாட்டின் வருமானத்தை அதிகரித்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் மீண்டு வர முடியும். ஆனால் அதற்குரிய இந்த திட்டங்களும் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை. உள்ளூராட்சி தேர்தலுக்கு நாம் தயாராகவே உள்ளோம். பலவீனமான அரசாங்கத்துக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் மூலம் பாடம் கற்பிக்கப்படும் என்றார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த கார் விபத்தில் சிக்கியதில் அவர் தலையில் படுகாயம் அடைந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தனக்கிழப்பு பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இளங்குமரன் எம்பி பயணித்த கார் பட்டாரக வாகனத்துடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கிளிநொச்சி மாவட்ட நிகழ்வுகளுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போதே இளங்குமரன் எம்பியின் கார் விபத்துக்குள்ளானது என்று முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் செம்மணியில் மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதி மனித புதைக்குழியாக இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அது தொடர்பில் தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மண்டபம் அமைப்பதற்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன. இந்த விடயம் பெரிய அளவில் பேசுபொருளானது. இந்த நிலையில் தமிழ் தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு நேற்று நேரில் சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெரிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கும் உத்தியோகபூர்வமாக ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலேயோ அந்த வேலைகளை நடத்த தரப்பாலேயோ செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம். யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு நேற்று மதியம் விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய புனரமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்துள்ளார். இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான மருத்துவர் ஸ்ரீ பவானந்தராஜா, ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ஆசிரியர் கலாசாலை அதிபர் லலிசன் மற்றும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்றைய தினம் பல்வேறு நிகழ்வுகளிலும் பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பங்கேற்கின்றார். விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரணி அமரசூரிய பார்வையிட்டார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு சென்ற பிரதமர் ஹரணி அமரசூரிய இளங்குமரனின் உடல் நிலைமை தொடர்பில் மருத்துவரிடம் கேட்டறிந்து கொண்டார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.